Friend, 12th standard chapter 3 le x is 3.5. Solve the following equation. Sum number 1 sin square x minus 5 sin x plus 4 equals 0. Okay? இது just square terms தான் just ஒரு quadratic நம்ம இந்த quadratic என்ன ஃபார்மேட்ல sin x ஃபார்மேட் trigonometry ஃபார்மேட் இருக்குது அந்த trigonometry ஃபார்மேட்ல நமக்கு நான் சால்வ் பண்ணி நமக்கு 2 ரிசல்ட் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க ஓகே சரி ஓகே sin square x minus 5 sin x plus 4 equals 0. இப்போ நாங்கள் டேரெக்டாக சால்வ் பண்ண முடியாது. அப்போ நான் சைன் எக்ஸுக்கு ஒய் என்ற ஒரு வேரியபிள் கொடுக்குறோம். அப்போ சைன் எக்ஸ் வந்தால் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 5y ப்ளஸ் 4 ஈக்குவல் 0. மல்டிப்ளை பண்ணால் 4 ஆட் பண்ணால் -5 -1 to -4 ப்ளஸ் 4 ஆட் பண்ணால் -5. இங்கே ஒய் ஸ்கொயர் இருந்தால் ஒய் யூஸ் பண்ணிங்க. அப்போ ஒய் -1 இன்ட்டு ஒய் -4 ஈக்குவல் 0. ஒய் -1 ஈக்குவல் 0, ஒய் ஈக்குவல் டு -1 ப்ளஸ் 1, சைன் எக்ஸ் ஈக்குவல் நமக்கு 1. இப்போ இதேமாதிரி நான் 1 டைம்ஸ்க்குள்ள -1 to +1 டைம்ஸ் இருந்துச்சுன்னா 1 எப்போ நமக்கு காசுக்கு சைனுக்கு டேனுக்கு ஃபார்முலாஸ் கொடுத்துருப்போம். லாஸ்ட் எக்ஸாம் சம்மில் காசு வச்சு சம் போகிறோம். 2n π ப்ளஸ் தீட்டான்னு ஃபாலோ பண்ணுவோம். இங்கே நமக்கு n π ப்ளஸ் -1 ஹோல் பர் n தீட்டான்னு வரும். ஓகேவா? நமக்கு சைன் எக்ஸுக்கு என்ன யூஸ் பண்ண நமக்கு n π ப்ளஸ் -1 ஹோல் பர் n தீட்டான்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ என்ன ஃபங்க்ஷனுக்கு நமக்கு நான் தீட்டான ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண நமக்கு இந்த தீட்டா ஃபார் எக்ஸாம்பிள் தீட்டா இப்போ தீட்டாக்குன்னா நமக்கு எப்போ 1 வரும் நமக்கு 90 டிகிரி வரும். அப்போ தீட்டா வேல்யூ தான் π/2. ஓகேவா? ஓகே இப்போ நெக்ஸ்ட் சொல்யூஷனுங்கண்ணா இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ப்ளஸ் ஆர் +1 இருக்கும் -1 இருக்கும். அப்போ 2 ரிசல்ட் வரும். இப்போ y ஈக்குவல் டு -4 இப்போ y -4 ஈக்குவல் 0னா y ஈக்குவல் டு +4 இஸ் இம்பாசிபிள். ரீசன் ஏன்னா சைன் எக்ஸில் -1 to 1 இன்டர்வல் மட்டும் தான் இருக்கும் நமக்கு. என்ன நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணிட்டப்போ என்ன நமக்கு இப்போ நமக்கு என்ன -1 +1க்கும் -1 இன்டர்வல் சைன் டைம்ஸ் போகாது. அதுதான் நான் சைன் எக்ஸ் பிலாங்ஸ் டு -1 ரீசன் எழுதிக்கிற பாரு. ஏன் 4 வந்துட்டு அதை கண்ணா இது மேலே அபோவில் போகாது. இதில் நம்ம -1 1க்கு மேலே என்ன நோ சேஞ்சஸ் இருக்கா. சைனாக இருந்தாலும் காஸ்ட் டைம்ஸ் இருந்தாலும் இருக்கா. அதான் இம்பாசிபிள். 1 டைம்ஸ் இருக்கும் கம்பல்சரி 1 இருக்கும். ஏன்னா க்ளோஸ் இன்டர்வல் 1ம் -1 டைம்ஸ் கன்சிடர் ஆகும். அப்போ 2 ரிசல்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே இதன் நெக்ஸ்ட்டு x is 3.5ல சம் நம்பர் 1ல செகண்ட் சம் 12x³ + 8x = 29x² - 4 ஃபிஃப்த் ரூட்ல இருக்குது. நம்ம 3 சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு 12x³ இந்த 29 ஆப்போசிட் வந்தால் -29 ஆகிடும். 8x இந்த -4 ஆப்போசிட் +4 = 0. இப்போ நமக்கு ரைஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு -1 +1 ரூட்டுன்னு செக் பண்ணணும். ஃபுல்லோட கோவிஷன் ஆட் பண்ணால் 0 வந்துச்சுன்னா 1 ரூட்டு சொல்லலாம். கன்ஃபார்மாக நான் எல்லாம் ஆட் பண்ணால் கன்ஃபார்மாக 0 வராது. அப்போ 1 ரூட்டில் கன்ஃபார்ம் ஆகிடும். -1 சம் ஆஃப் த ஆட் நம்பர் சம் ஆஃப் த ஈவன் நம்பர் ஆட் பண்ணலாம். ஆட் நம்பர்னா வரும் 12 8 20 கன்ஃபார்மாக நான் 0 ஆகலை. அப்போ -1 விட்டுலாம். ஸோ கண்டிப்பாக நமக்கு வேறு அதர் ஃபேக்டாக தான் இருக்கும். அப்போ சொல்யூஷன் தான் நமக்கு இது இதேமாதிரி நம்ம கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் நிறைய இருந்துச்சுன்னா யூஸ் பண்ண நமக்கு அது ஃபார்முலா நமக்கு ஃபார்ம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு p/q ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணோம். ஃபஸ்ட்டு a0 தான் ஃபைண்ட் பண்ணணும். கான்ஸ்டன்ட் டைம் a0 = 4ன்னு எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு p வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த 4 வந்து என்னென்ன வேல்யூ டிவைட் ஆகும் செக் பண்ண போகிறோம். +1 டிவைட் ஆகும் -1 டிவைட் ஆகும். 2 டிவைட் பண்ணலாம் 4/2 2 -2 டிவைட் ஆகும். 3 டிவைட் ஆகாது. 4 டிவைட் ஆகும். ஓகே அப்போ 4 டிவைட் ஆகும் +or-4. ஓகே அப்போ +or-1 +or-2 +or-4 மட்டும் தான் இந்த 4 டிவைட் ஆகும். p வேல்யூ ஃபைண்ட் பண்ணால் q வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். q வேல்யூக்கு an வந்து ஃபைண்ட் பண்ணணும். an = 12. ஓகே அப்போ நெக்ஸ்ட் இது 12 எது டிவைட் ஆகும் +1/2 +or-1 +1 டிவைட் ஆகும் -1 டிவைட் ஆகும். 2 டிவைட் பண்ணலாம் 3 டிவைட் ஆகும் 12 4 டிவைட் ஆகும் 6 டிவைட் பண்ணும் 12 டிவைட் ஆகும். ஓகேவா அப்போ -1 -1 அப்போ ப்ளஸில் டிவைட் ஆகும் -1 கன்ஃபார்மாக டிவைட் ஆகும். +2 டிவைட் பண்ணால் -2 டிவைட் ஆகும். ஓகேவா அப்போ ஃபுல் ஃபேக்ட்ரி. இப்போ p/q ஃபஸ்ட்டு p/qனா ஃபஸ்ட்டு p மேலே இருக்கணும் q டிவைட் இருக்கணும். அப்போ +or-1 வச்சு நம்ம 1/1 யூஸ் பண்ண போகிறோம். +or-1/+or-1/+or-1/2 +or-1/2 +or-1/3 +or-1/4 +or-1/6 +or-1/12 இந்த 1 வச்சு ஃபுல் டைம்ஸ் என்ன நமக்கு q டிவைட் பண்ணிட்டோம். ஓகே 12 வரைக்கும் யூஸ் பண்ணிட்டோம். செகண்ட் நெக்ஸ்ட் நமக்கு +or- நமக்கு 2/1 ஓகே +or-2 ஓகே நெக்ஸ்ட்டு +or- நமக்கு 2/3 ஓகே +or-2/3ங்கிறது நமக்கு 2/3
ஓகே ப்ளஸ் ஆர் 2/3 ஓகே ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன வரும் 2/3 ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன வரும் 2/4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னன்னா 4 1/2 1/2 இருக்குதா அப்போ திரும்பி சிமுலேஷன் வேல்யூ இருந்துச்சுன்னா திரும்பி இங்கே எழுத தேவை ஒமேட் பண்ணிடலாம் ஓகேவா அப்போ 1/2 இருக்குது திரும்பி ரிட்டன் எழுத்தல அது என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/6 ஓகேவா அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 2 என்ன வரும் 6 1/3 அப்போ 1/3 இருக்குதா ரிட்டன் எழுத தேவை ஓகே அதேமாதிரி ரிப்பீட் வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன இங்கே யூஸ் பண்ண தேவை ஓகே அப்போ சேம் நேரம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 அதே சேம் நேரம் 4 வச்சு யூஸுங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ப்ளஸ் 4 ரிட்டன் அதே மாதிரினா திரும்பி ரிட்டன் வந்துச்சுன்னா இங்கே யூஸ் பண்ண தேவையில்ல ஓகே P/Qனா P வந்து Q டிவைட் பண்ணி யூஸ் பண்ணணும் இப்போ இதில் ஏதோ ஒரு ஃபேக்டர் தான் நமக்கு என்ன வரும் அந்த கியூப் ரூட்டில் ஃபார்ம் ஆக போகுது கன்ஃபார்ம் நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆட் நம்பர் ஈவன் நம்பர் 0 இல்லை டோட்டல் வேல்யூ 0 இல்லை இது இல்லை ஓகே ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 கன்ஃபார்மாக என்ன வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/3 ஓகே ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/4 யூஸ் பண்ணி போகலாம் ஓகே ஏன்னா அங்கே ரொம்ப லோ லெவல் ஹை லெவலில் இருக்குது கன்ஃபார்மாக இது அவட இது 4 என்ன வரும் கொஞ்சம் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் வச்சு செக் பண்ணி போகிறோம் -1/4 இந்த சிந்தா டிவிஷனாக பண்ணோம் 12 -1 8 4 யூஸ் பண்ணிட்டு இதே வரையும் நம்ம என்ன ஃபெயிலியர் ஆகும் +1 -1 செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ +-1/4 செக் பண்ணு 0 வரலாம் +1/4 செக் பண்ணலாம் இப்போ +1/4 செக் பண்ண ஃபஸ்ட்டு 0 போட்டணும் சிந்தா டிவிஷனில் ரெண்டையும் ஆட் பண்ண 12 நெக்ஸ்ட்னா இது மட்டும் பண்ணால் 12/4 வரும் -3 வரும் -3 யூஸ் பண்ணிட்டீங்க இது ரெண்டையும் ஆட் பண்ண -15 32 இதை வந்து இதில் டிவைட் பண்ண வரும் -+32/4 8 டைம்ஸ் இருக்கும் 8 யூஸ் பண்ணிட்டான் 8 - 16 4 டிவைட் பண்ணால் -4 ஆட் பண்ணால் 0 அப்போ கன்ஃபார்ம் -1 இஸ் 1 ரூட்டு அப்போ இதே வரைக்கும் ரூட்டு கன்ஃபார்ம் ஆகாது ஓகே ஓகே அப்போ 3 ரூட்டில் 1 ரூட் கன்ஃபார்ம் பண்ணுறது இதேமாதிரி 2 ரூட்ஸ் நமக்கு குவாட்ரேட்டிக் சால்வ் பண்ணலாம் ஓகே இப்போ நமக்கு நமக்கு இது 12x² - 32x + 16 ஓகே இப்போ எல்லாம் என்ன சிம்ப்ளை பண்ணி 4 டிவைட் பண்ணால் சிம்ப்ளேஷன் பண்ணால் ஈஸியாக இருக்கும் இது 12 வந்து 4 3 டைம்ஸ் இருக்கும் இது 8 டைம்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் இது 2 16ல் 4 டைம்ஸ் இருக்கும் 3 × 4 மல்டிப்ளை பண்ணால் 12 ஆட் பண்ணால் -8 ஃப்ராக்ஷனும் -6 × -2 ஆட் பண்ணுங்க -8 அப்போ நெக்ஸ்ட் இங்கே 3x வருதுன்னா இங்கே 3x யூஸ் பண்ணிக்க ஓகே இப்போ இந்த 3 கேன்சல் பண்ண வரும் 2 டைம்ஸ் இருக்கும் அப்போ x - 2 கீழே x மட்டும் x - 2 1 ரிசல்ட்டு 3x - 2 அகைன் ரிசல்ட் அப்போ x - 2 = 0 x = 2 3x - 2 = 0 3x = +2 x = 2/3 அப்போ ரூட்ஸு -1/4 1 ரூட்டு 2 1 ரூட்டு 2/3 another ரூட்டு ஓகே அப்போ நமக்கு 3 ரூட்ஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோமா ஓகே